என்னன்னா ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டான். டெல்லியிலேருந்து 2 அதிகாரிகள் வராங்க எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு 2 அதிகாரிகளும் எப்படிடா பணம் சேர்த்த? நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் ஆனே அப்படின்னா நாங்கள் நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டுமான்றான். என்னடா பந்தயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளோ பந்தயம்? விசாரிக்க வந்தால் 100 ரூபா எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான். அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சுட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் அது நீ ஒழுங்காக சொல்கிறேன் எப்படிடா பணம் சேர்த்தேன் சார், நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது. அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாற்றி விட்டேன் ஆளை வேண்டான்றான். இல்லை சார், அவர் ஏமாந்தது பொய் கண்ணு, இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நிஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நிஜம் கண்ணு, இதை பல்லால் கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல் செட்டை கட்டினான் தனியாக, அப்படியே கட்டி கடிச்சு விட்டான். அதையும் விட்டுட்டான். இவன் உடனே 2 பேரும் இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டுருக்கு, மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில் பெரிய அதிகாரிகிட்ட போய் சார் அவன்கிட்ட வந்து விசாரித்து பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார், இதுக்காகவாடா நீங்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆஃபீஸில் இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கோம் சார். 30 பேரும் ஒரு ரூமில் வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இவனை பார்த்து ஒழுங்காக சொல்லு எப்படி பணம் சேர்த்த, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கார். அவர் சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான். இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதுடா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நான் அவர்கிட்ட போய் வேணாண்டா என் ஆளை ஏமாற்றி விட்டேன் அப்படின்னா. இல்லை சார், அவங்க ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்கள் உடம்பை பற்றின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம்? முதுகில் உங்கள் முதுகில் 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உண்டா இல்லையானா? இல்லைன்னு தெரியும் அவருக்கு. அப்படின்னா உடனே 100 ரூபா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை. இவன் தோத்துட்டான், இங்கேருந்து போனவன். உடனே 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் மெதுவாக ஆரம்பித்தானா, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்கார். உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன்.